மக்களே காலபைரவர் கோயில் விளக்கு பற்ற வந்திருக்காங்க. நெய் ஊற்றி பூசணிக்காயில் விளக்கு பற்ற வந்திருக்காங்க. பாருங்கள். பாருங்க எத்தனை பேர் கொண்டு கொஞ்சம் வளர்க்கப்பட்டு நல்லா பாருங்க. காலபைரவர் கோயில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். விளக்கு போட்டு இந்த கோயிலுக்கு வாங்க, நீங்கள் வேண்டியது நிறைவேறும். வாங்க பாருங்கள். காலபைரவர் கோயில் இது பூசணிக்காயில் தான் விளக்கப்பட்ட வைக்கணும். பாருங்கள். இதை பாருங்கள், பூசணிக்காயில் தான் பற்ற வைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே பாருங்கள், எல்லோரும் விளக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன வேணுங்களோ அது நல்லபடியாக நடக்கும். போங்க, வந்து சாமி கும்பிடுங்க, வேண்டிக்குங்க, உங்களுக்கு நடந்ததெல்லாம் நடக்கும். இது சக்தியுள்ள தெய்வம் காலபைரவர் கோயில். இது நாங்கள் பொய்க்காக சொல்கிறோம்ல, அதனால தான் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். வந்து பாருங்கள். அஷ்டமி நாளுக்கு தேய்பிறை அஷ்டமி. இன்னைக்கு இந்த நாளில் வந்து சாமி கும்பிட்டா உங்களுக்கு நல்லபடியாக என்ன நினச்சிக்கோ நடக்குது. காலபைரவர் கோவிலில் பாருங்கள், விளக்கு பற்றுக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், விளக்கு பற்றுக்கிறாங்க பாருங்கள். ஏற்கனவே விளக்கு எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், கல்யாணம் எது நடக்குது, இரவு செய்தியோ எது நடக்குது இல்லையோ எல்லாமே இந்த காலபைரவர் கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே மாறும். எத்தனை பேர் பாருங்கள், எத்தனை பேர் நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் பொய் சொல்லிங்க பாருங்கள். கோயில் ஃபுல்லாக இதுதான் காலபைரவர் கோவில். பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன வேண்டுங்க நினைக்கிறீங்களோ அது சாமி உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. நல்லா தீண்டி விட்டாடு, நல்லா தீண்டி விட்டு விளக்கில் எண்ணெய் வச்சுட்டு மேலே பற்ற வை. இங்கே பாருங்க, ஆம்பளை பசங்க எல்லாருமே விளக்கு பற்ற வைக்கிறாங்க. அவங்க வேண்டியது நடந்ததுனால தான் உங்களுக்கு வராங்க. இங்கே காலபைரவர் கோவில் எத்தனையோ கோடி மக்கள் என்னமோ பண்ணுறாங்க. இந்த சாமியை நம்பங்க, வந்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு வாங்க, காலபைரவர் கோவிலுக்கு வாங்க, வந்து பாருங்கள்.
பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் தமாஷுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல வீடியோ எடுத்து போடுறோம். ஏன்னா உங்களுக்காக தெய்வம் நம்பி தான் மனுஷன் நம்புறீங்கன்னா ஆகாது, தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்தை நம்பி நடக்காதது கிடையாது. அப்பா சிவனும் காலபைரவரும் நம்மளை காப்பாற்றுவார். தமாஷு சீரியஸ் இல்லை. எந்த கல்ல இப்போ எப்படி பற்றி நல்லா இப்போ தான் தெரியுது. இந்த ஒரே நிமிஷம்.